முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது நீ என்ன கிடைக்கணும்னு மனசில் ஆசைப்பட்டு நினச்சிக்கிட்டே இந்த பதிவை கேட்கிறாயோ, அதை அப்படியே உனக்கு கிடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த முருகன் நான் உருவாக்கி தர்றேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. தோத்தே போனாலும் அடுத்த முறை ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையும் நம்பி மட்டும் தோத்துடக்கூடாது என் செல்லமே. நீ தோற்பதை விட அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போகிறது மிகப்பெரிய வலியை கொடுப்பதாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீயே களத்தில் இறங்கி உனக்கான வேலைகளை சரியாக செஞ்சிடு. இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நினச்சது எதுவும் நடக்காமல் போகின்ற பேச்சுக்கே இடமில்லை. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் மன அமைதியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். அமைதியும் பொறுமையும் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நீ வெற்றி பெற்றே தீருவாய் என் செல்லமே. நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை யார் முன்னாலும் மண்டியிடவோ தலைகுனியவோ இந்த முருகன் விட்டுட மாட்டேன். நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுக்குறேன். எல்லாரையும் நான் சோதிப்பேன். ஆனால் சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகள் சோதனைகள்லேருந்து மீண்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக நீயும் உன் சோதனைகளை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிச்சு சாதனை படைக்க தான் போகிற. ஏன்னா நீ ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறதுக்கும் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் இந்த முருகன் நான் அல்லவா உனக்கு துணையாக இருக்கேன். நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு நிழலாக நான் இருக்க போகிறேன். நீ வெளிச்சத்தை நோக்கி நடந்து போனாலே உன் நிழலாக வெற்றி உன்னை பின்தொடர்ந்து வரும்படி இந்த முருகன் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில் சில சிக்கல்களை நீ சமாளிக்கும் போதுதான், சில பிரச்சனைகளை நீ சமாளிக்கும் போதுதான் உன்னுடைய தைரியம் வெளிப்படும் என் செல்வமே. நீ தைரியமுள்ள துணிச்சலாக ஆளாக இருந்து உன் திறமைகளை வெளிப்படுத்தி வாழ்க்கையவே ஜெயிக்க தயாராகு. நீ முதல்ல சூரியன் அளவுக்கு பிரகாசமாக ஜொலிக்கணும்னு நினச்சின்னா சூரியனை போல எரியவும் தயாராக இருக்கணும். சூரியன் பக்கத்தில் போனால் நெருப்பு கோலமாக தகதகன்னு எரிவதை போலதான் உனக்குள்ளேயும் வைராகியம் நெருப்பாக எரிஞ்சு நீ வாழ்ந்து ஜெயிச்சு நிற்க முடியும். எல்லா மனிதர்களும் பிறக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்கிறாங்கன்றதை பாரு. நீயும் கண்டிப்பாக பிறந்தோ வாழ்ந்தோன்னு இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரணுமே செல்லமே. வாழ்க்கைங்கிறது உனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். அதை நழுவ விடாமல் உன்னுடைய கடமைகளை சரியாக நீ செஞ்சு உன்னுடைய லட்சியத்தை நீ ஜெயிக்கணும். வாழ்க்கைனா சோகம் சுகம்னு எல்லாமே மாறி மாறி வரத்தான் செய்யும். சோகங்களை தாங்கி உன்னுடைய போராட்டத்தில் நீ ஜெயிச்சு காட்டணும். வாழ்க்கை பயணத்தை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது அதை விட வேற என்ன வேணும்? உன்னால் சாதிக்க முடியாத காரியம்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நீ ஜெயிக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் இந்த முருகன் நானே உனக்கு வழிகாட்டுறேன். கிராமத்தில் இருந்தாலும் நீ நகரத்தில் இருந்தாலும் சரி, படித்த குடும்பத்திலிருந்து வந்தாலும் படிக்காத குடும்பத்திலிருந்து வந்தாலும் சரி, உன்கிட்ட காசு பணம்னு வசதி இருந்தாலும் சரி, நீ வறுமையில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உன்னுடைய உழைப்பாலும் அறிவாலும் உன்னால் வெற்றி பெற முடியும். நல்ல நிலைமைக்கு உன்னால் வர முடியும். நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். நீ செய்கிற செயல்கள் யாவற்றிலும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு மன அமைதியை கொடுக்கிறேன் என் செல்லமே. துன்பங்களை சந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே வராது. இப்பொழுது துன்பங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று இன்பத்தை மிகப்பெரிய அளவில் அனுபவிக்கும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். எப்போதுமே எல்லா விஷயங்களையும் எல்லாரையும் மாதிரியுமே யோசிக்காம வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய துணிவுள்ள தனித்துவமுள்ள பிள்ளையாக நீரு. அந்த துணிச்சல் உனக்குள்ளே இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நீ சரியாக யோசித்து வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியும். தனித்துவமும் திறமையும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை தோல்வி துரத்தும் போது நீ வெற்றியை நோக்கி ஓடு. வேகமாக ஓடி வெற்றியை எட்டி பிடிச்சிடு என் செல்லமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய பல மனிதர்கள் வாழ்க்கை வீணாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவங்களோட வம்பு தான். எல்லாத்துக்கும் வம்பு பண்ணுறது, இது இப்படி தான் நடக்கணும், அது அப்படி தான் செய்யணும்னு வீம்பாக இருப்பதே
அவர்கள் வாழ்க்கை வீணா போறதுக்கு காரணமாயிருது. நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் அடம் பிடிக்காதே, பிடிவாதம் பிடிக்காதே. இதை இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு வம்பு பண்ணாம நடப்பதை அதன் போக்கிலேயே விட்டுட்டாலே உன் வாழ்க்கை தானாகவே மாறிடும் என் செல்லமே. எப்போதுமே இந்த மனிதர்கள் தாங்கிட்ட இருக்கிற வைரக்கல்லை உதாசீனப்படுத்திட்டு அடுத்தவன்கிட்ட இருக்க உப்புக்கல்லுக்கே ஆசைப்படுறவங்களா இருக்கீங்க. எல்லாவற்றையும் அதன் மதிப்பை புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு ஒன்று பிடிக்காத போதோ அல்லது உன்னை யாருக்கும் புரியாத போது நீ மௌனமாக இருப்பது தானே உனக்கு நல்லது. உன்னை பிடிக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்துல போய் நீ பேசிக்கிட்டே இருந்தீன்னா இன்னும் அவர்களுக்கு வெறுப்பு தான் வரும். அதே போல் நீ ஒரு விஷயம் ரொம்ப ஆசையாக ஆர்வமாக சொல்கிற, அதை அடுத்தவங்களுக்கு புரியலைங்கிற போது இன்னும் இன்னும் அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி செய்யாமல் அமைதியாக ஒதுங்கி நின்றுடு. அதை எப்போ அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த விதத்தில் நான் புரிய வைக்கிறேன். உன்னை வேணான்னு சொல்லிட்டு யாராவது விலகி போகும்போதும் அல்லது உன்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் போதும் அல்லது உன்கிட்ட குறை சொல்லும் போதும் கோபப்படும் போதும் நீ பேசாமல் அமைதியாக இருந்தாலே வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது என் செல்லமே. நீ போகிற பாதை மட்டும் சரியாக இருந்தால் போதும். நீ வேகமாக ஓடணுன்ற அவசியமே இல்லை. நீ மெதுவாக ஓடினாலும் நீ போகும் பாதையில் கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும். உன் கனவை நனவாக்கி உன் வலியையும் வேதனையும் போக்கி வெற்றிகளை தருவதற்கு இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். சவால்களை பார்த்து பயந்து பிரச்சனைகளை பயந்து உன் வாழ்க்கையை விட்டுடாதே. வாழ்க்கையினாலே சவால்களும் பிரச்சனைகளும் நிறைஞ்சது தான். அதை தாண்டி நம்மால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும், வெற்றிகரமாக வாழ முடியுன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். இமயத்தின் உச்சியை எட்டி தொடுவதாக இருந்தாலும் செல்லது, உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை நீ அடைவதாக இருந்தாலும் சரி, மன உறுதி தான் உனக்கு முக்கியம். மன உறுதியும் நம்பிக்கையும் தைரியமும் உனக்குள்ளே இருந்துட்டாலே இந்த உலகத்தில் உன்னால் செய்ய முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது. எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோட செய்ய பழகு. நல்லது நடக்கும்ன்ற அந்த எண்ணமும் சிந்தனையுமே உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுத்திடும் என் செல்லமே. உனக்கு மதிப்பு கொடுக்குற மனிதர்களையும் நீ தேடிப்போ. உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீ சற்று ஒதுங்கி இருந்தாலே நாளைக்கு அவங்க உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். அமைதியாக இருக்கும் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். நல்லா யோசித்து செயல்படுறவங்களுக்கு யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை. நீ எதையும் நல்லா கவனமாக யோசித்து சிறப்பாக செய்ய பழகு. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. நீ சந்தித்த துன்பங்களை எல்லாம் தாண்டி உனக்கான இன்பத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் எதிர்பார்ப்பதை குறைச்சிக்கோ. அவங்க இதை செய்யணும் இவங்க அதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்காம யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ நிறைவாக வாழும்போது அதுவே உனக்கு மன நிறைவை கொடுத்துடும். என்னடா வாழ்க்கை இவ்வளவு இருளாக இருக்கே, இவ்வளவு கஷ்டமாக இருக்கேன்னு கவலைப்படாத. கனவுகள் முளைப்பது இருளில்தான். உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி உன் கனவை நனவாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். தடுமாறும் போதும் கீழே தவறி விழும்போதும் மறந்து கூட நீ சத்தம் போட்டுறக்கூடாது. ஏன்னா நீ தோத்து போகணும் கீழே விழுகணுன்றதுக்காக அதை கொண்டாடுறதுக்காக இந்த உலகத்தில் ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. யார் முன்னாடியும் நீ தோத்து விழுந்து விடாதே. எல்லார் முன்னாடியும் ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணுங்கிறதுல நீ உறுதியாக வைராக்கியமாக இருக்கணும் என் செல்லமே. புதுசாக நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கும் போது அது உனக்குள்ள கற்பனை சக்தியை அதிகரிக்கும். கற்பனை சக்தி உன்னுடைய சிந்திக்கும் திறனை அதிகப்படுத்தும். உன்னுடைய சிந்தனை தான் உன் அறிவை வளர்க்கும். உன் அறிவு உன்னை புத்திசாலி பிள்ளையாக மாற்றும். அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு வாழ்க்கையில் தினமும் புதுசாக மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை கற்றுக்கொள்ள படித்து கொள்ள தயாராகு. தோல்விகளை எதிர்கொள்ளும் போது அது உனக்கான வெற்றியை பெறுவதற்கான வழிகளை காட்டும். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்குறேன். எவ்வளவு தூரம் நீ கடந்து வந்திருக்க இதுவரைக்கும் உன் வாழ்க்கையிலங்கிறத விட இன்னும் நீ எவ்வளவு தூரத்தை கடக்க வேண்டியது இருக்குதுன்றதுல கவனம் செலுத்து. நடந்து போகிற பாதையில் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறேன். எப்போதும் யார் என்ன நினைப்பாங்களோ
நம்மளை என்ன சொல்லுவாங்களோன்ற சிந்தனை உனக்கு வேண்டாம். ஏன்னா யார் என்ன சொல்லுவாங்களோ நீ நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கை இழக்கிறாய் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன, என் வாழ்க்கை நான் சரியா ஒழுக்கமா நேர்மையான முறையில் வாழ்கிறேன்ற சிந்தனையோட நீ சரியாக வாழ்ந்துட்டு போ. பணம் சம்பாதிக்க நீ கற்றுக்கணும். ஒழுக்கமாக நேர்மையாக வாழ்ந்தால் மட்டும் இந்த உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. பணம் சம்பாதிக்க கற்றுக்காட்டி உனக்கு நெருங்கிய உறவுகளும் வேண்டியவர்களும் கூட வேண்டாதவர்களாக விலகி போயிடுவாங்க. அவங்களுக்கு நீ வேண்டாதவனா மாறி போயிடுவாய் என் செல்வமே. அதனால் உண்மை, நேர்மை, ஒழுக்கம் இது கூடவே சம்பாதிக்கும் திறமையும் நீ வளர்த்துக்கோ. என் அருளால் உனக்காக அனைத்தையும் அள்ளி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, நீ வாழ்க்கையில் சாதிப்ப. உன் வேதனைகளை துடைத்தெறிந்து நீ சாதனைகள் புரியும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். நேர்மையாக உண்மையாக இருக்கும் நீ வாழ்க்கையில் அதிகமாக ஏமாறுறோமேன்னு கவலைப்படாத. உண்மையாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டாலும் கடைசியில் நிச்சயமாக ஜெயிச்சு காட்டுவாங்க. நீ செய்கிற வேலை எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் குடும்ப கஷ்டத்தை நினைக்கும் போது இது ஒரு கஷ்டமே இல்லைன்னு உன் வேலையை ரொம்ப சிறப்பாக விரும்பி செய்யக்கூடிய உன் உழைப்புக்கும் உன் முயற்சிக்கும் சேர்த்து தான் இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். வெற்றி பெற்றணும், எப்படியாவது சரியாக செஞ்சிடணுன்ற பதற்றம் இல்லாமல் உன்னுடைய வேலைகளை நீ சரியாக செஞ்சாலே அதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழியாக இருக்கும். எந்த வேலையை செஞ்சாலும் அதில் பதட்டப்படாமல் பொறுமையாக நிதானமாக செய்ய பழகு. எந்த விஷயமும் கூட இருக்கும்போதே அதை நல்லா கவனமாக பார்த்து வச்சுக்கணும். தொலைஞ்சு போன பிறகு தேடாதே என் தங்கமே. பல விஷயங்கள் மீண்டும் கிடைக்காத பொக்கிஷமாக உன் வாழ்க்கையில் இருக்குது. அது அனைத்தையும் தக்க வச்சுக்கொள்ள பழகு. உன் குறிக்கோளை நீ ஜெயிக்கணும்னா உன் இலக்கில் நீ இம்மையும் பிசகாமல் இலக்கை மீது மட்டுமே குறி வச்சு அதை பற்றியே சிந்தனையோடு தினமும் செயல்படணும். உன் இலக்கில் நீ உறுதியாக உன் முயற்சியை விடாமுயற்சியாக நீ செயல்படும்போது கண்டிப்பாக நீ ஜெயிக்கிறதை யாரும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து வெற்றியை தர இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது யார் என்ன விமர்சனம் சொன்னாலும் அதையே உன் வெற்றி படிக்கட்டாக மாற்றிக்கோ. விமர்சனங்களை தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுவேன்.